சரி பிரியா, பார்வதி கிட்ட எவ்வளவு காசு வாங்குனீங்க? நான் வாங்கினேங்க. அதான் பாத்தீங்கல்ல, பாத்தீங்கல்ல, எனக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க. இந்த சொசைட்டி பெண்களுக்காக நின்று பேசினா இப்படிதான் பேசணும்னா பேசிட்டு போடா, பேசிட்டு போ. நீ ஒரு தப்பு பண்ற ஒரு பொறுக்கிக்கு சப்போர்ட் பண்றனா, நான் தைரியமா நெகட்டிவிட்டி வாங்கின பொண்ணுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். எனக்கு தெரியும் எப்படி பேசணும்னு. நீ சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீ கமெண்ட் போறனா அப்போ உன்னுடைய அப்படி இருக்குன்னா நீ இருந்துட்டு போ. சில பேர் சொல்ல பார்வதிக்குலாம் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா, அப்ப நீங்களும் பார்வதி மாதிரி தான் பஜாரியா இருப்பீங்க. இருந்துட்டு போறேன், இருந்துட்டு போறேன். அது என் ஃபேமிலி பாத்துக்கோ, நீ கவலைப்படாத, நீ கவலையே படாத. ஆமா நான் காசு வாங்கிட்டேன், நான் பேசுறேன், எனக்கு 10 லட்ச ரூபாய் இப்ப அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க, நான் பேசுறேன். எங்க பிஆர்னா இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பேசுறவங்க எல்லாம் பிஆர் நினைச்சிட்டு இருக்காங்க போல. அது ஒரு டீமுங்க. அது வந்து அது எப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து சாதாரணமா நம்ம அது கிட்ட கூட நம்மளால போக முடியாது. கண்டஸ்டண்டா ஒருத்தவங்க செலக்ட் பண்றாங்கன்னா அதுக்கான டீமையும் சேனல் தான் அப்ரோச் பண்ணி கொடுக்கும். இவ்வளோ இடத்துல ஒட்டஞ்சு அந்த பொண்ணு அங்க வந்து ஒரு இடத்துல எல்லாமே அந்த ஒரு லவ்வுக்காக தான். ஆமா, கடைசி இன்னைக்கு டோட்டலா உடைச்சிட்டாங்க, டோட்டலா செதற விட்டாங்க, பயங்கரமா செதற விட்டாங்க. பார்வதி நீ என்ன எத்தனை நாளைக்கு இந்த கதையை இழுப்ப, வா இன்னைக்கு அதுக்கு சோழிய முடிக்கிற, வா உக்கார் பேசு, நீ என்னென்ன பேசுறியோ பேசு. ஃபுல்லா பேச விட்டாங்க. அவர் என்னென்ன பேசணுமோ பேசு. கேவலமானவ, அவங்க பெத்தவங்களுக்கே உண்மையா இல்லாதவ, இந்த மாதிரி வார்த்தைகளை அவர் சொல்றாரு லைவ்ல. இது கட் கூட ஆகாம லைவ்ல வருது. கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் கேட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் சுபிக்ஷா எழுந்து போயிட்டு இது என்ன வார்த்தை இதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா எல்லாம் அங்க இருக்காங்க இல்லையா ஆம்பளைங்க எழுந்து கம்ருதீன் தப்பு, அதாவது பேசும்போதே நிறுத்தல. ஒரு பொண்ணை இப்படி கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்வதி சொல்றாங்க, அதுக்கப்புறம் தான் எழுந்து வரீங்க. என்னங்க